ஹலோ ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேட் தமிழன் யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். எடுத்தோடனே மகாராஜா மூவி பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் எடுக்கக்கூடிய படமான விஜய் சேதுபதி நடிக்கிற 50வது படத்துக்கான ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஜூன் 14 தியேட்டர்ஸில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. இந்த படத்தை யாராவது தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேமன்ஸ் பி சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அனிமி வந்து டைரக்டர் சிக்கா நகோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த இந்த அனிமிக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வெளிவந்திருக்கு. அடுத்ததாக என்ன அனிமி அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் காட் சீசன் 2க்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ஜூலை 7 வந்து அஃபிஷியலாக வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரூல் ஆப்பில் அவைலபிளாக இருக்கும் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில். அடுத்ததாக நம்ம கேம் ஆஃப் த்ரோனோட ஃபேம் ஆக்டர்ஸான பீட்டர் டிங்க்லேஜோட பிறந்தநாள் இன்னைக்கு. அடுத்ததாக என்ன அனிமி அப்டேட்னா நேயர் ஆட்டோமேட்டா வெர்ஷன் 1.1 கோர் 2க்கான அனிமி என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜூலை 5 ஜாப்பனீஸ் லாங்குவேஜில், அதுவும் கிரன்ச்ரூல் ஆப்லேயே ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோவில் தி பாய் சீசன் 4 வந்து நேற்று வந்து எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. இது நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லிட்டு மல்டி டப் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஹவுஸ் ஆஃப் டிராகன் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவில் ஜூன் 17 அப்புறம் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோவில் மை லேடி ஜேன்னு சொல்லிட்டு 27 அன்னைக்கு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக என்ன அனிமி அப்டேட்னா நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 4க்கான அஃபிஷியல் தமிழ் டப் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 எபிசோட்ஸ் வந்து இருக்க போகுது. ஒவ்வொரு மண்டேவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்பில் வந்து எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் சீசன் 4ல் எபிசோட் 4 வரைக்கும் ஜாப்பனீஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் எபிசோட் வந்து தமிழ் டப்பில் அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்குது. இது நம்ம கன்சிடர் ஆப்பில் தான் இருக்குது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம காங்க்ரீட் யூட்டோப்பியான்னு சொல்லிட்டு 2023 வெளிவந்த கொரியன் சர்வைவல் டிசாஸ்டர் கேட்டகரியான மூவி பார்த்தீங்கன்னா புக் மை ஸ்டோரில் இப்போ மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா IMDbல 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து ஹிட்மேன் 2024 ரிலீஸ் ஆன படம் நம்ம IMDbல 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு க்ரைம் ஆக்ஷன் காமெடி கேட்டகரியான மூவி. அடுத்ததாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து ஹிராச்சின்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் 7 எபிசோட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் கேட்டகரியாக வெளிவந்திருக்கிற இந்த எபிசோட்ஸை நம்ம தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு மொத்தம் மல்டி லாங்குவேஜில் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.